ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலம் வீடு வைத்திருப்பவருக்கு பத்திரப்பதிவுத்துறை சார்பில் 18 வகையான புதிய சேவைகளை பார்த்தா லான்ச் பண்ணுறாங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் பல்வேறு வகையான புதிய சேவைகளை பார்த்தா லான்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவு செய்யும் வகையில் 18 வகையான புதிய சேவைகளை பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது. கிட்டத்தட்ட 18 வகையான புதிய சேவைகளை பார்த்தா அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. தமிழகத்தில் வீட்டு மனை சொத்து வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகம் செல்வது தற்போது கட்டாயமாக உள்ளது. இதற்கான நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பத்திரப்பதிவுத்துறையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் 2.0 மென்பொருளுக்கு பதிலாக ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக அரசு 2021 அறிவித்தது. இதற்கான புதிய மென்பொருள் நவீன வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சோதனைகள் வெற்றி அடைந்துள்ளன. இதையடுத்து பதிவுத்துறை இணையதளத்தில் ஸ்டார் 3.0 பொருளை சேர்க்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சொத்து வாங்கும் மக்கள் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் பத்திரப்பதிவை மேற்கொள்ளும் வகையில் 18 புதிய வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. டிஜிட்டல் கையெழுத்திட்டு சொத்து பத்திரங்கள் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கிடைக்கும். காகிதமில்லா அலுவலகம் என்பதுடன் கட்டணங்கள் QR கோடு குறியீடு முறையில் செலுத்தும் வசதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் பத்திரப்பதிவு பணிகள் மிகவும் எளிதாகிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னை, கோவை உள்ளிட்ட சில மண்டலங்களில் கடந்த வாரம் இந்த மென்பொருள் பயன்படுத்தி பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய மென்பொருள் தொழில்நுட்ப ரீதியாக அமலுக்கு வந்தாலும் முதல்வர், அமைச்சர்கள் முன்னிலையில் இதற்கான துவக்க விழாவில் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 3.0 ஸ்டார் மென்பொருளை பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அதை உங்களுக்கு அஃபிஷியலாக முதல்வர்கள் துவங்கி வைப்பாங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அந்த புதிய வசதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பத்திரங்களை காகித வடிவில் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காகித வடிவில் எடுத்து செல்ல வேண்டாம். துவக்கத்தில் 10 வகையான பத்திரப்பதிவு பணிகள் முழுமையாக ஆன்லைன் முறையில் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 வகையான பத்திரப்பதிவு ஆன்லைன் மூலமாக நம்மளே பண்ணிக்கலாங்க. புதிய திட்டங்களில் வீடு மனை வாங்குவோர் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் பில்டர் மேம்பாட்டாளர் அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவை முடிக்கலாம். வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள், முகூர்த்த நாட்களில் மக்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவை மேற்கொள்ளலாம். சார் பதிவாளர் அலுவலகங்கள் பிரிக்கப்பட்ட நாட்களை கருத்தில் வைத்து வெவ்வேறு அலுவலகங்கள் அணுகாமல் சொத்தின் வில்லங்க சான்றிதழ்களை ஒரே இடத்தில் ஆன்லைனில் பெறலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய இடத்துல பார்த்தா இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியை எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மாறி இருக்கும். நீங்கள் வெவ்வேறு அலுவலகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல ஆன்லைன் மூலமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிடப்பட்ட பத்திரப்பிரதியை 3 நாட்களுக்குள் வழங்கும் வகையில் வசதி செய்யப்பட்டிருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு உள்ளார உங்களுக்கான அந்த பத்திரத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து வாங்கும் மக்கள் அதற்கான வரைவு பத்திரங்களை தாமாக ஆன்லைன் முறையில் 4 கட்டணங்களில் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும். பத்திரப்பதிவு இறுதி நிலையில் செலுத்தப்படும் கட்டணங்களை QR கோடு முறையில் செலுத்தலாம் அப்படின்ற மாரி இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதுதாங்க பத்திரப்பதிவுத்துறையில் வரப்போகிற புதிய அப்டேட்கள். ஆல்மோஸ்ட் 3.0 ஸ்டார் மென்பொருள் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அஃபிஷியலாக பார்த்தா ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட முதல்வர் அவர்கள்லாம் பார்த்தா துவங்கி வச்சதுக்கப்புறம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சோதனை நிலைப்படி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே எங்கே இருந்தாலும் உங்களுக்கான பத்திரப்பதிவை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லாங்க. அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.